மக்களுக்கு மிக முக்கியமானது காற்று, நீர் மற்றும் உப்பு. இவை மூன்றையும் அவர்கள் வரி கொடுத்து உப்பை வாங்குகிறார்கள். போராட்டம் என்றாலேயே கத்தி, ரத்தம், இதுதான் போராட்டமாக இருந்தது. அகிம்சை எனும் ஆயுதத்தை கையில் ஏந்தி நடந்து தண்டி யாத்திரையை வென்றார் காந்தியடிகள். லண்டனில் இருந்து ஒருவர் எழுதுகிறார், இந்தியாவிற்கு மக்களுக்கு சுதந்திரமே எட்டா கனியாக இருந்தது. இதை காந்தியடிகள் படித்தவுடன் அவர் மனம் உருகி அந்த மக்களிடம் போயிருந்து இந்த மக்களுக்கும் சுதந்திரம் பெற வேண்டும் என்றார். அங்கோ உப்புக்கு வரி. அவர்கள் ஆங்கிலேயர் ஒரு நாளைக்கு உப்பு 5 கிராம் மட்டும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நம் இந்திய மக்களோ ஒரு நாளைக்கு 12.5 கிராம் உப்பை எடுத்து நம் உணவிற்கார்கள். இவர்கள் ஆண்டு முழுவதும் உப்பு தேவை. அவர்கள் ஒரு ஆண்டிற்கு உப்பை வேண்டும் என்றால் 2 மாதம் தன் உழைப்பால் 60 நாட்களும் அவர்கள் உழைத்தால் மட்டுமே அந்த உப்பு வரி செலுத்தி அவர்கள் வாழ வேண்டும் என்று கட்டாயம் இருந்தது. இதை உடைத்தெடுக்க வந்திருந்தார். இரும்பு பொன் போன்ற கைத்தடியும் ஒல்லியான உருவம் மின்சாரத்தை போன்று உதித்தெழுந்து உத்வேகத்தை கொடுத்தது இந்திய மக்களுக்காக. அப்பொழுது 1930 மார்ச் 2ஆம் நாள் அவர் அந்த இடத்திலேயே மக்களுக்கு சொல்கிறார்கள், இன்று நாம் இந்த இரவு செல்ல வேண்டும். நீங்கள் அங்க போய் நம்மளுக்கு தேவையான அந்த இடங்களை தேர்ந்தெடுப்போம். அங்கு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லை. அங்கு 90 குடிசைகள் இருக்கிறது. அந்த 90 குடிசைகளில் 12 குடிசைகள் மட்டும்தான் நன்றாக இருக்கிறது. காந்தியடிகள் சொல்கிறார், மார்ச் 12ஆம் தேதி அங்கு அவர் ஒரு நீண்ட கடிதமும் வைராய்ஸுக்கு எழுதுகிறார். நாங்கள் அரசுக்கு முன்மாதிரியாக தெரிவித்து நாங்கள் இத்தனாம் தேதி இருந்து நாங்கள் தண்டி யாத்திரை ஆங்கிலேயரிடம் ஏகாதிபத்தியம் 40 ஆண்டுகளுக்கு அடிமைப்பட்டிருந்த இந்தியாவை நாங்கள் எடுத்து உப்பை எடுக்க போகிறோம் என்ற அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை நாங்கள் எழுதுகிறோம் என்று நீண்ட கடிதத்தின் மூலம் எழுதியிருக்கிறார். அதன் பிறகு அவர் சொல்கிறார், இது குற்றமாகும், இது 6 மாதங்கள் சிறை தண்டனையும் 500 ரூபாய் அபராதம் என்று அக்காலத்தில் இருந்திருக்கிறது. அப்பொழுது அதை மீறி இவர் யாத்திரையை அந்த ஆசிரமத்தில் இருந்து தொடர்கிறார். அந்த ஆசிரமத்தில் இருந்து அன்று தொடங்கும் போது 78 பேர்கள், மொத்தம் 240 மைல்கள். ஒரு நாட்களிலேயே அவர்கள் 10 மைல்கள் தான் நடக்கிறார்கள். அதே போன்று 2 நாட்கள் நடந்தவுடன் 4000 பேர் திரண்டு வந்தார்கள். அனைத்து மதங்களும் அனைத்து மதியினர்களும் சேர்ந்து அந்த யாத்திரையை தொடங்குகிறார்கள். அன்று தொடங்கியதும் அதே போன்று மொத்தம் 24 நாட்கள் 240 மைல்களை தொடங்கினார். அன்று ஒரு பக்கத்து கடற்கரையில் 24 மைல்கள் இருக்கிறது. அன்று காந்தியடிகள் சொல்கிறார்கள், நான் இறந்தாலும் என்னுடைய இறப்பு அந்த சமுத்திரத்திலேயே தங்கி இருக்கும். ஆனால் நான் வெற்றி பெற்றால் அந்த உப்பை கடையிலே மூழ்கி உப்பை எடுத்து அந்த சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து என் குரல் ஒலிக்கும் என்று அவர் கூறிவிட்டு நன்றாக அந்த யாத்திரையை நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது தமகை மகன் என்னுடைய பையன் ஊரின் தலையாரிடம் கொள்கிறார். காந்தியடிகள் சொல்கிறார், யாரும் அவருடைய பொருள் அவரே எடுத்து வர வேண்டும் என்று கூறுகிறார். அதே போன்று அனைவரும் எந்த தடையின்றி போய் தண்டி யாத்திரை போர் முடிந்த பிறகு அவர் காந்தியடிகள் உப்பில் நீதி வந்திருக்கிறார். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியே அவர் நீதி வந்திருக்கிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி 1930ஆம் ஆண்டு அவர் இருந்த குடிசையை எட்டி மக்கள் பார்த்திருக்கிறார்கள். உத்வேகத்தோடு அவர்கள் உதித்தெழுந்த சூரியனாக வெளிச்சம் பிரகாசமாக ஒளியான உடனே கைத்தடி போன்று அவர் வெளியே வருகிறார்கள். அப்பொழுது மக்கள் உற்சாகத்தோடு இருந்து அவரை ஆரவேரமாக இருக்கிறார்கள். ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் அடிமையில் இருந்த உப்பு இன்று நம்முடைய கை
காரியம்